கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட டாப் 5 பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். எஸ், ஐபிஎல் இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போகுது. ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே சின்ராஸை கையில பிடிக்க முடியாது, கரெக்டா வந்துருவேன். அதே மாதிரி தான் வந்துட்டேன். ஸோ ஐபிஎல் 2025ல நிறைய வீடியோஸ் நம்ம கவர் பண்ண போறோம். இது வரைக்கும் வீடியோ போட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்டா இருக்க ட்ரை பண்றேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சஞ்சு சூப்பர் சாம்சன். எஸ், இந்த நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா அவரோட லைஃபோட ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற பெரிய ஆசையை இந்தியாவுக்காக கிரிக்கெட் ஆடணும், ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி கேரளம்லேருந்து கிளம்பி வந்த ஒரு பையன் தான் சஞ்சு சாம்சன். பட் இந்த வேர்ல்டு கப் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், இந்த ரெடம்ஷன் அப்படிங்கிறனா என்னங்கிறத சூப்பராகவே காட்டினார் அவரு. எஸ், நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிச்சு. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நடந்த ஒரு தோல்வினால இந்தியா திருப்பி உள்ள எடுத்துட்டு வந்தாங்க சஞ்சுவை. அங்கேருந்து பாத்தீங்கன்னா அவரோட லைஃபே வேற மாதிரி மாறிடுச்சு. அதுவும் கடைசி 3 மேட்ச் சொல்லவே வேணாம். எஸ், அந்த எப்படி சொல்றது, இந்த நாக் அவுட் ஸ்டேஜஸ் அப்படின்னாலே அண்ணனை கையில பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி அடிச்சாரு அவரு. அண்ட் அதை தாண்டி அவர் இப்போ ஐபிஎல் குள்ள வர போறாரு. சிஎஸ்கே இந்த வாட்டி அவரை ட்ரேட் பண்ணிருக்காங்க. ட்ரேட் பண்ணப்ப நிறைய கொஸ்டின் இருந்தது, எதுக்கு சஞ்சு சாம்சன் ஜடேஜாவை ஏன் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் MS தோனி போறாரு அப்படிங்கிறதுனால அந்த ஃபேஸ் ஆஃப் இதுவா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. சோ எல்லாமே கரெக்டா கூடி வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐபிஎல் அவர் கலக்குன்னு கலக்கிடுவாரு அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவா சஞ்சு பத்தி நமக்கு தெரியும், பெரிய கன்சிஸ்டன்ட் இல்லாத ஒரு பிளேயரா தான் ஒரு சமீப காலமா இருந்திருக்கிறாரு, சமீப வருடங்களா. பட் எனக்கு என்னமோ இந்த வருஷம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் ஐபிஎல் அவருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கே தெரியும், இதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல கன்டினியூ பண்ணணும்னா அவருக்கு இந்த ஐபிஎல் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஒரு நல்ல விதை போட்டு வந்திருக்கிறாரு, அது செடியா முளைக்கிற வரைக்கும் அவர் நல்லா ஆடினார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், இந்த ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் பேரா அவர் இருக்க போறாரு. அவர் கூட ஒருத்தர் இருக்கணும்ல, அவர் தான் ஆயுஷ் மத்ரே. ஆக்சுவலி ஆயுஷ் மத்ரே போன ஐபிஎலுக்கு அப்புறம் பெருசா அவர் எங்கேயுமே பயங்கரமாலாம் விளையாடல. பட் கேப்டனா ஒரு சில நல்ல வெற்றிகள் பார்த்தாரு. அண்டர் 19 வேர்ல்டு கப் கூட வின் பண்ணாரு. ஈவன் தான் அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்ல கடைசி ஃபியூ மேட்சஸ் அவர் நல்லா ஆடினார். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியும் சரி அவர் டொமஸ்டிக்ல பெருசா இல்ல. இந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபி அவருக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிச்சு. ஆனா அதுவுமே பாதி இதுல முடிச்சுட்டு அவர் இந்தியாவோட காலப், அதாவது அண்டர் 19 காலப்புக்காக போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பெருசா அமையல. பட் ஆயுஷ் மத்ரே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் பியூர் அண்ட் பியூர் ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருங்க. ரோஹித் சர்மாவை பார்த்தே வளர்ந்த ஒருத்தர், ரோஹித் சர்மா மாதிரி ஆகணும்னு நினைச்சு வளர்ந்த ஒருத்தர். ஸோ நீங்க ரோஹித் சர்மா கைண்ட் ஆஃப் பிளே தான் அவர்கிட்ட பார்க்கலாம். அதாவது போன உடனே அடிதான். ரோஹித் சர்மா ரொம்ப யங் ஏஜ்ல இருந்தார்ல, அந்த மாதிரி நல்லா புல் ஷாட்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தர். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் அவருக்கு நல்லா அமையணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பையன், கண்டிப்பா சிஎஸ்கே ரொம்ப நம்பி அவர் ஓப்பனிங் ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி போன வருஷம் இம்ப்ரெசிவா இருந்தார் ஃபியூ மேட்சஸ், இந்த வருஷமும் கண்டிப்பா இருப்பாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ ஆயுஷ் மத்ரே இன்னொரு ஒரு டாப் ஆர்டர், ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ருத்ரா ஜெய்க்வாட். எனக்கு என்னமோ இந்த ஐபிஎல் ஃபார் ருத்ரா ஜெய்க்வாட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ருத்ரா ஜெய்க்வாட் ரொம்ப நிறைய உழைச்சிருக்கிறாரு. லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல அவர் பயங்கரமா எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அது சம்டைம்ஸ் வெளியில வந்திருக்கு, சம்டைம்ஸ் இன்ஜூரிஸ்னால பாத்தீங்கன்னா அது வெளியில வராம போயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடிக்கடி நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ருத்ரா ஜெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் அவரோட எஃபர்ட்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல கிரிக்கெட்டர், எல்லாருக்குமே இந்த பையன் ஜெயிச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்கிற ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு நல்ல ஐபிஎல் சீசன்லாம் அமைஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு புதிய பிரஷர் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. பட் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னைக்குமே ருத்ரா ஜெய்க்வாட் மேல இருக்கும். ஏன்னா ஸ்டார் பாய்ங்க அவர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் விளையாடுற கிரிக்கெட்டை நான் நேர்லயே பார்த்துருக்கேன், நிறைய ஐபிஎல்ல பார்த்துருக்கேன். நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விஷ் மகாராஷ்டிரா ஒரு வாட்டி குருநானக் காலேஜ்ல விளையாண்டாங்க. அந்த மேட்ச்ல அவர் செஞ்சுரியோ என்னவோ அடிப்பார். சூப்பரான கேம் அது, நான் நேர்ல பார்த்தேன். ஓகேவா, அப்பவே லைக் எப்படி சொல்றது, நான் அப்போ ஒரு சேனல்ல இருந்தப்ப வீடியோலாம் போட்டிருந்தேன். நான் இந்த மாதிரி ஒரு பையன், அந்த பையன் அப்ப சிஎஸ்கேல இருந்தார். அவர் அந்த ஒரு வருஷம் இருந்தார் இல்ல, சும்மா விளையாடாம இருந்தார். ஸோ சூப்பரான ஒரு டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க நேரில் பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட், அதோட எக்ஸாக்டான நேம். ரொம்ப ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், ஒரு மாதிரி இந்த பழைய பிளேயர்ஸ் லைக் ஒரு ராகுல் டிராவிட், ஒரு சச்சின் டெண்டுல்கர், அவங்கலாம் விளையாடுற மாதிரியே அவர் விளையாடுவார். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர். அண்ட் ஓடிஏ அண்ட் டெஸ்ட்ல அவருக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்கு இந்தியாவில். எனக்கு தெரிஞ்சு T20 சைடு எனக்கு தெரியல, பட் ஐபிஎல் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ருத்ரா ஜெய்க்வாட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஐபிஎல் அவரோடதுங்கிற மாதிரி தான் என்னோட உள் மனசு சொல்லுது. பார்ப்போம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெவல்டு பிரிவிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பரான ஒரு வேர்ல்டு கப் கேம்பெயின் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்கோர் அடிக்கணும்லாம் இல்லை, போயிட்டு குயிக் ஃபயர்ல விளையாடுற ஒரு கேம், அந்த கேம் பிளே தான் அவருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுமே கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒரு நல்ல 50லாம் நம்ம பார்த்தோம் இந்த வேர்ல்டு கப்ல. அண்ட் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரோல் தான்
அவருக்கு கொடுக்குறாங்க. போன வேகத்துக்கு ஒரு குயிக் ஃபயராக ஒன்று பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் உள்ளே வந்தாலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு விசில் சத்தம், ஒரு போஸ்டர் பாய் இமேஜ் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் கூட இல்லை, ஒரு ஹாஃப் சீசன் கூட இல்லை, அதுலேயே வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த ஸ்டாருங்க. அவரையும் வந்து சிஎஸ்கே கரெக்டாக பிக் பண்ணி வச்சிருக்காங்க. அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபார்மில் உள்ள வராரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் தும்சம் பண்ணிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவருக்கெல்லாம் வந்து 14 கேம் அஷ்யூராக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 6-7 கேம் பயங்கரமாக கிளிக் பண்ணி விட்டுருவாரு. அது போதும் ஒரு பிளேயரா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு டெவல்டு பிரிவிஸ் த மோஸ்ட் வாட்ச் அவுட் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. நிறைய பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த அப்படி உள்ள வர்றப்ப அந்த சாமி கும்பிட்டுட்டு வருவார்ல, அதுலேருந்தே அந்த ஒரு ரணங்கள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து சிவம் டூபே த அன்சங் ஹீரோ சிவம் டூபே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். போன வேர்ல்டு கப் டைமில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டார். நான் ரொம்ப சொல்லுவேன், போன வேர்ல்டு கப் வந்து ஈஸி கிடையாது நம்ம அடித்தது. ஏன்னா நீங்கள் பார்படாஸ் அண்ட் யூஎஸ்ஏ பிச்சர்ஸில் போயிட்டு விளையாண்டாங்க, அடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அங்கேயுமே நிறையா நல்ல ஸ்கோர் அவர் வந்து பண்ணார், பட் பெருசாக தெரியல. பட் இந்த வேர்ல்டு கப் வந்து டோட்டலாகவே வேற மாதிரி ஒரு சிவம் டூபேவை நம்ம பார்த்தோம். லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறைய பவுலிங்கும் பண்ணியிருக்கிறாரு. பேட்டிங்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி சூப்பராக விளையாண்டார். இவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இடையில வந்து அந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் டீம்லேயே இல்லை, தூக்கிட்டாங்க. ரிங்கு சிங்கை தான் ட்ரை பண்ணாங்க. பட் ரிங்கு சிங்குக்கு ஒரு இன்ஜுரி வந்தப்போ மறுபடியும் டீமில் வந்தார். அந்த மேட்ச் 50, அதுக்கு அடுத்த மேட்ச் 50, அங்கேருந்து தொடர்ந்து டீமில் இருந்து இப்போ வேர்ல்டு கப்பு பயங்கரமாக விளையாண்டுருக்காரு. வேர்ல்டு கப்பில் எவ்வளோ கேம்ஸ், நல்ல கேம்ஸ். ஈவன் தோ லாஸ்ட் மேட்ச் கூட, அந்த ஃபைனல் கூட வந்து சூப்பராக விளையாண்டு கொடுத்தாரு அவர். இஸ் த அன்சங் ஹீரோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அன்சங் ஹீரோ ஆஃப் T20 வேர்ல்டு கப்னே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகே, அந்த அக்ஷர் பட்டேல் இவங்களை தான் வச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசலாம். பட் எனக்கு தெரிஞ்சு சிவம் டூபே ஒரு நல்ல ஃபார்மில் உள்ள வர்றாருங்க. சிவம் டூபேக்கு லைஃபே மாற்றினது சிஎஸ்கே தான். ஒரு மாதிரி எங்கே அந்த எனக்கு வந்து சிவம் டூபே பார்க்குறப்பே வந்து எனக்கு இந்த டைலாக் தாங்க ஞாபகம் வருது. அந்த சார்பட்டா பரம்பரையில் ஒரு டைலாக் இருக்கும், கடைசியில் தங்கத்துறை சொல்லுவார் என்ன அப்படின்னா, இவெல்லாம் திரும்பி வருவானான்னு நினைக்கிறப்போ திரும்பி வந்து நின்று அடித்து ஜெயிச்சான் பாரியா கபில அப்படின்னு வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். அது எனக்கு எப்போ நான் அந்த டைலாக் கேட்டாலும் எனக்கு சிவம் டூபேவாக தான் வரும். ஏன்னா எனக்கெல்லாம் எனக்குன்னு இல்லை, யாருமே பிலீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க சிவம் டூபே இந்தியன் டீமுக்குள்ள எல்லாம் திருப்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ ஓப்பன்லி செட் அவரே பிலீவ் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் நான் எல்லா கிரெடிட்ஸும் வந்து சிஎஸ்கேக்கு கொடுக்க மாட்டேன், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நிறையா உழைச்சிருக்காரு சிவம் டூபே. பட் நீங்கள் எவ்வளோ நல்லா உழைச்சாலும் எங்கேயாவது யாராவது ஒருத்தங்க அந்த கதவை திறக்கணும், இல்லைனா அந்த கதவு வந்து திறக்கிற கரெக்டான இடத்துல நம்ம இருக்கணும். இது ரெண்டுமே சிவம் டூபேக்கு நடந்தது. சிஎஸ்கே மூலம் கரெக்டாக அங்கேருந்து பிடிச்சிட்டாரு. அங்கேருந்து வந்து வேற லெவலுங்க சிவம் டூபே. த ரிடம்ஷன் தான் அவர். சீரியஸாக அவரோட லைஃபே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் சிவம் டூபே இந்தியன் டீம்லாம் வந்து யாருமே யோசிக்காதது. பட் இப்போ ஒரு ஆல்ரவுண்டராக பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து கன்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சிவம் டூபேவை. அதுக்கு இந்த ஐபிஎல் ஒரு விதையாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக எம்எஸ் தோனி பெருசாக மேட்சஸ் ஆடுவாராங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கார்த்திக் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அண்ட் சஞ்சு மெயின் விக்கெட் கீப்பராக இருப்பார். பட் எம்எஸ் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபீல்டு வந்து வேற லெவல் தான். அண்ட் அவரும் வந்து ஒரு ஹெவி ஃபைல வந்து நான் வைப்பேன். பட் அவருக்கு நிறைய கிரிக்கெட் விளையாண்டார். அவரை பற்றி நம்ம என்னங்க சொல்லணும், தலை தான். ஓகே, பட் அதை தாண்டி இவங்க எல்லாருமே அப்படி ஒரு லீட் பண்ணி கூட்டு போகிற ஒரு லீடராக அவர் இருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எஸ், இதுதான் சிஎஸ்கேவோட ஒரு ஹெவி ஃபை. இது இல்லாமல் நிறையா வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்து வரும். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? நீங்கள் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டேலண்டாக இந்த இதில் வாட்ச் அவுட் பண்ண போகிற பிளேயர் யார் சிஎஸ்கேல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்ஃப்ராஸ் கான் பற்றி போடுறேன். அண்ட் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பேசலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்க போகிறேன். உங்களிடம் விடைபெறுவது விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.